வெல்கம் டு மை மம்மி சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து போட்டு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் வந்து ஒரு 9 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீப் டைம்லேருந்தே வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வந்து நைட்டு வந்து ஒரு 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ்ங்கிறது கண்டிப்பாக வந்து தூங்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 6 to 8 வந்து இந்த குக்கிங் டைம் இருக்கும். ஸோ அந்த 8 மணிக்குள்ளே குக் பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து ஒரு 8 to 9 வரைக்கும் நம்ம வந்து படிக்கலாம். நான் வந்து 8 to 9 வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து டைம் வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட வந்து வரும். அதனால் அதை நம்ம படிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு குழந்தை இருக்கிறதால நான் வந்து என் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும், குளிப்பாட்டணும், அந்த டைமிங்லாம் இருக்குது. அதனால் நான் அதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஒதுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டி அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் அவள் விளையாண்டுக்கிட்டே இருப்பாள். அதனால் வந்து ஒரு 11 to 1 ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து கான்ஸ்டிடியூஷன் படிக்கலாம் அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். மதியம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவளை தூங்க வைக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும். 1லேருந்து 3 மணிக்குள்ள இந்த வேலையெல்லாம் எனக்கு செய்யறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 கிட்ட வந்து பாப்பா வந்து தூங்குவான். அந்த டைம் தூங்குற டைமில் வந்து நான் மேக்ஸ்லேருந்து 25 கொஷின் வருங்கிறதால நான் 2 ஹவர்ஸ் ஒதுக்கியிருக்கேன். ருத்துக்குட்டி ஒரு 5 o'clock கிட்ட வந்து எழுந்திரிச்சிடுவா. எழுந்திரிச்சதும் அவளுக்கு ஸ்நாக்ஸு பால் இதெல்லாம் கொடுத்து அவளை வந்து விளையாடுற முறுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் படிக்க உட்காருவேன். விளையாட்டு சாமான்லாம் அவகிட்ட போட்டு ஒரு 6 to 8 ஒரு 2 ஹவர்ஸ் தமிழ் படிக்கலான்னு டைம் ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா இந்த டைம்லாம் அவள் வந்து கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாள். என்னால் ஃபுல் கான்சென்ட்ரேட்டடாக வந்து இந்த டைம்லாம் அந்தளவுக்கு படிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் தெரிஞ்ச சப்ஜெக்டை படித்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதால இந்த ஈவினிங் டைமில் வந்து தமிழ் படிக்கலாம் அப்படின்னு வந்து செட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அவள் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவளை தூங்க வைக்கணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு 8 to 10 கிட்ட பண்ணாதான் என்னால் வந்து நைட் ஸ்டடிக்கு உட்கார முடியும். ஒரு 10 to 12 கிட்ட வந்து நைட் ஸ்டடிக்கு உட்கார முடியும். நைட்டும் வந்து நான் தமிழ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தூக்கம் வரும். நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சப்ஜெக்டை நம்ம படித்தோன்னா அந்த தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளால வந்து படிக்க முடியும். ஈஸியாக இருக்குங்கிறதால நான் இதை ஒதுக்குனேன். ஏன்னா தமிழுக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வந்து தமிழ் படிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ரொம்ப நாளாக படிக்காம வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து இப்போ டெய்லி நான் 4 ஹவர்ஸ்ங்கிறது தமிழுக்கு ஒதுக்கியே ஆகணும். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து தமிழ் 100 மார்க்ங்கிறதால நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கேன். 100 மார்க் மீன்ஸ் 100 கொஷின் தமிழ்லேருந்து கேட்பாங்கள்ல, அதனால நான் அதுக்கு 4 ஹவர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கேன். மேக்ஸ் வந்து 25 கொஷின் கேட்பாங்க. நம்ம 2 ஹவர்ஸ் வந்து நான் மேக்ஸுக்கு ஒதுக்கியிருக்கேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அங்கே போய் நம்மளால நல்லா போட முடியும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம படிச்சே ஆகணும். அதனால ஒரு 1 ஹவர் ஒதுக்கியிருக்கேன். ஜிகேக்கு இப்போதைக்கு 2 ஹவர்ஸ் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சிச்சு. அதனால் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கேன். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை வந்து நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன்னா அந்த ஹவர்ஸை வந்து அந்த ஹவர்ஸ் வந்து நான் ஜிகேக்கு வந்து கொடுப்பேன். அப்போ தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு நல்ல தரவாக முடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜிகேயோட டைமிங்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபாக என்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர்ஸ் ஒதுக்க முடியும் அப்படின்னு வந்து நான் நம்பி இந்த டைம் டேபிள் வந்து நான் போட்டிருக்கேன். ஒருத்தவங்க வீடோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 9 ஹவர்ஸ் கிட்ட வந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்து சான்ஸ் இருக்கலாம். ஆனால் என்னால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இவ்வளோ நேரம் தான் என்னால் வந்து படிக்க முடியுது. ஜிகே வந்து கவர் பண்ணணும். ஜிகேக்கு வந்து 2 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு 5 கொஷின் இருக்குது, ஜியோகிராஃபி 5 கொஷின் வந்து இருக்குது, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லேருந்து 10 கொஷின் கிட்ட வருது, கான்ஸ்டியூஷன்லேருந்து 15 கொஷின் கிட்ட வருது. அப்புறம் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 20 கொஷின் கிட்ட வந்து வந்துடும். அதுக்கப்புறம் யூனிட் 6லேருந்து ஒரு 20 கொஷின் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின் கிட்ட வந்துடும். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம எப்படியாச்சும் கவர் பண்ணி ஆகணும். ஆனால் 2 ஹவர்ஸ்ங்கிறது ஜிகேக்கு வந்து இப்போதைக்கு பத்தாது தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று சீக்கிரமாக முடிச்சு ஜிகேக்கான டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ டெஸ்ட் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன்னா அதில் வந்து செகண்ட் டெஸ்ட் இது.
செகண்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் தான் இங்கே இருக்கிறது. எழுத்து இலக்கணத்தில் வந்து இன எழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல், அதுக்கப்புறம் சொல் இலக்கணத்தில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேறு சொல் எழுதல், வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று, வேறு சொல்லிலிருந்து வினையெச்சம், அப்புறம் இலக்கியம்ல திருக்குறள் டாப்பிக்கும், அப்புறம் இந்த டாபிக் அறநூல் தொடர்பான செய்திகள் இதுவும், அப்புறம் இது எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் வந்து எல்சிஎம் அண்ட் ஆர்டிஷியப் டாபிக் வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஸ்டூடெண்ட்டாக எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுதுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இதில் மார்க்குன்னு மென்ஷன் பண்ணது வந்து நான் கொஷின்ஸை தான் வந்து சொல்லியிருக்கேன். தமிழில் 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்ஸில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஜிகேவும் அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதுவும் சேர்த்து ஒரு 75 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும். அதை தான் வந்து நான் கொஷின்ஸை தான் வந்து மார்க்னு வந்து எழுதியிருக்கேன். டோட்டலாக 200 கொஷின்ஸு 300 மார்க்குக்கு கேட்பாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.